Daily. Taste the Daily. இவ சொல்ற மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற கல்யாணம் ஆகாத உங்களை நினைச்சு நான் சரின்னு சொல்லல. பார்வதிக்கும் கல்யாணம் ஆகல. நாளைக்கு அவளுக்கும் அவ பேருக்கும் ஒரு கலங்கம் வந்தா காலத்துக்கும் அவளுக்கு கல்யாணமே ஆகாம போயிடுமேனு கவலையில தான் சொல்றேன். மீனாட்சி சொல்ற மாதிரி அவளை ஒரு நல்ல ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விட்டுடா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த திருட்டு முடி முடிக்கிறீங்க? நான் அந்த பொண்ணை தானே ஹாஸ்டல்ல சேர்த்து விட சொன்னேன். உங்களை ஒன்னும் ஹாஸ்டல்ல போய் தாங்க சொல்லலையே. ஏய், நான் பேசிக்கிறேன், நீ போய் தூங்கு போ. எல்லாரும் நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், என்னவோ பண்ணி தொலைங்க. என்ன சந்திரா அது? அவதான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா, நீ அவளுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவ சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் கரெக்ட் தானேங்க. தர்மா, சீக்கிரமா ஒரு நல்ல ஹாஸ்டலா பார்த்து அந்த பொண்ணை சேர்த்து விட்டுட்டு வாப்பா. சரிம்மா. ஏங்க, நீங்க சீக்கிரம் கணக்கு வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க. என்னடா தர்மா? என்னப்பா பண்ண சொல்ற? வந்த அன்னைக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேருன்னு சொல்றாங்க. அதான்டா எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ, இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன். நேத்து ராத்திரியே பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டிருக்கலாம். சித்ரா, போனா, எந்திரிங்கம்மா, இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க? அத்தை, நான் எந்திரிச்சிட்டேன். கோழி கூட கொஞ்சம் லேட்டா தான் போகும், ஆனா உங்க அம்மா மட்டும் மாறவே மாட்டாங்கல்ல. நாங்க மட்டும் எந்திரிக்கணும், நீங்க மட்டும் நிம்மதியா தூங்கணும். ஒரு மனுஷனோட நிம்மதி போகணும்னா என்ன பண்ண வேண்டாம். இவ்வளவு மாதிரி ஒருத்தி கல்யாணம் பண்ணாலே போதும். நான் தூங்கவே இல்லை. ஏங்கா, இந்த வீட்டுல நாம மட்டும் தான் இருக்குமா? ஏன் இந்த மீனாட்சியும் துளசி எந்திரிச்சு வேலை பார்க்க மாட்டானுங்களா? அப்பா, என்னம்மா இங்க நின்னு மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? போய் காஃபி போட்டு அவனுங்களை எழுப்புங்க. சரிங்க அத்தை. அம்மா, அத்தை, அம்மா, கடை திறக்கணும், காஃபி போட்டியா? என்ன பார்வதி, நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற? என்ன வந்து எழுப்பிருக்கலாம்ல. அத்தை, ரூம்க்கு வந்து பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை எழுப்பாம நானே போட்டு கொண்டு வந்தேன். இல்ல இல்ல, தப்பு இல்ல. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பார்க்கலாம். சித்ரா, இவன் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி. இவளை இப்படி எல்லாம் வேலை வாங்குறது இவளையே வீட்டுக்கு வந்து வெறும் விருந்தாளியா நினைக்கிற? நம்ம குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சுக்க வேண்டியதானே? ஆமா ஆமா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா காஃபி ஆறி போயிடும். அதனால எல்லாரும் எடுத்து குடிங்க. நான் இதை அக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, குட் மார்னிங். சுட சுட கம கம காஃபி ரெடி. என்ன தர்மா, காலையிலே காஃபி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க போல? இது ஸ்பெஷல் காஃபிக்கா, நம்ம பார்வதி போட்டது. நம்ம பார்வதியா? அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த பார்வதிங்கறத சுருக்கி நம்ம பார்வதின்னு சொல்லிட்டாங்க. அத்தை, எடுத்துக்கோங்க. இல்லம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இந்த இவளுக்கு குடு. நல்லா இருக்குமா? டேய், இந்தாங்க. தேங்க் யூ. அக்கா, நீ போன வாரம் ஏதோ ஒரு புக்கு கேட்டியே, அந்த புக்கு பேர் என்ன? முதல்ல இங்க இருக்கிற புக்கெல்லாம் நான் படிச்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு புக் வாங்கிட்டா. சரிக்கா, நான் கடைக்கு போறேன். காஃபி சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்குலாம் பிடிக்கவே இல்ல, ஒரே கசப்பு. இதெல்லாம் எப்படிதான் குடிக்கிறீங்களோ? குடிக்காத. சாரி மீனாட்சி, முதல் தடவைங்கிறதுனால யாருக்கு எவ்வளவு சக்கரை போடணும்னு தெரியல. நாளையில இருந்து கரெக்டா போட்டு தரேன். அப்போ நாளையில இருந்து உன் காஃபி தானா? அதுக்காக இங்கே நீ இருக்கலாம் போல இருக்க. ஏங்க,
அவ தான் ஏதோ சொல்றானா, நீங்களும் அவளுக்கு ஏத்த மாதிரியா பேசுவீங்க? வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பொண்ணை இப்படிதான் டெய்லி வேலை வாங்கிட்டு இருப்பாங்களா? அது ஆமாமா, கெஸ்டா வந்தவங்கள கெஸ்டா தான் நடத்தணும். அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கோகிலாக்கா வீட்டுக்கிட்ட ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. அது நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்கப்பா. இந்த பொண்ண அந்த ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடலாம். கோகிலா வீட்டு பக்கத்துல ஹாஸ்டல்லாம் இருக்கா? அப்ப சரி, நான் அங்கேயே விசாரிக்க சொல்றேன். டேய் தர்மா, அங்கேயே போய் கேட்டு அம்மா, பாப்போம்டா. இந்த பொண்ணுக்கு தான் யாருமே இல்ல. அப்புறம் எதுக்கு ஹாஸ்டலுக்குலாம் அனுப்பணும்? இங்கே இருந்துட்டு போட்டுமே. அண்ணே, நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. பாவம் அந்த பொண்ணு ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறா. இப்ப ஊர்ல யாராவது தப்பா பேசினா அவ மனசு கஷ்டப்படாதா? எனக்கு என்னமோ மீனாட்சி சொல்றதுதான் சரின்னு படுது. என்னக்கா, சரிதானே? ஆ, ஆ. தர்மா, இந்த பொண்ணு ஊர் வாயில விழறதுக்கு முன்னாடி போய் அந்த ஹாஸ்டல்ல விசாரிச்சுட்டு வாப்பா. சரிம்மா. அண்ணே, அப்படியே ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் வாங்கி கொடு. அப்பதான் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியும். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. ஊர் கெட்டு கிடக்கு. ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது பேசி அது உன் மனசையும் கெடுத்துரும், உன் வாழ்க்கையும் கெடுத்துரும். ஐயோ பரவாயில்ல அத்தை, நான் ஹாஸ்டல்லே போய் இருந்துக்கிறேன். அதுக்காக நீ அங்கேதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லம்மா. சனி ஞாயிறு லீவுனா நீ நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடலாம். உனக்காக நாங்க இங்க எல்லாரும் இருக்கோம். தர்மா, கொஞ்சம் என்னன்னு சீக்கிரம் விசாரிப்பா. சரிம்மா, விசாரிச்சு சொல்றேன். என்ன, லட்சுமி அக்கா வீட்டுல அரோரா அரிசில ஒரு மூட்டை கேட்டாங்க, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் ஏன்டா கேக்குற? போய் டக்குன்னு போட்டு வா போ. அப்புறம் ஏன் சொல்லாம போனான்னு கேட்பேன். அப்போ நான் வந்துடுறேன். பா. டேய், என்னடா பண்றது? உங்க அம்மாவும் மீனாட்சியும் பார்வதியை ஹாஸ்டலுக்கு அனுப்பியே ஆகணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மீனாட்சி கழுதைதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அம்மா வேற உசுப்பேத்தி விட்டுட்டா. மாமா, நீங்க மட்டும் குடிக்காம வந்துட்டீங்க. காஃபி. மாமா, அத்தையும் மீனாட்சியும் என்ன ஹாஸ்டல் போக சொன்னதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஹாஸ்டல் தானே மாமா, நான் போய் அங்கேயே தங்கிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதை விட மோசமான வாழ்க்கையை கடந்துதான் மாமா இங்க வந்திருக்கேன். அதனால ஹாஸ்டல் ஒன்றும் கஷ்டமா இருக்காது. நான் அதுக்கெல்லாம் யோசிக்கல பார்வதி. உன்னைய எங்க கூடவே தங்க வச்சுக்கணும் தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்போ திடீர்னு இப்படி சொன்னதும் என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்ன மாமா இருக்கு? அத்தையும் மீனாட்சியும் என் மேல கோவப்பட்டோ இல்ல என்ன வேண்டான்னு சொல்லியோ ஹாஸ்டலுக்கு போக சொல்லல. என் நல்லதுக்கும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கும் சேர்த்து தானே சொல்றாங்க. அதனால எனக்கு ஹாஸ்டல் போறதுல எந்த தயக்கமும் இல்லை. தர்மா மாமா, நீங்க ஹாஸ்டல்ல போய் கேட்டுட்டு வந்துருங்க. அங்க எல்லாம் ஓகேனா நான் இன்னைக்கே போய் அங்க தங்கிக்கிறேன். பார்வதி, ஒரு நிமிஷம் இரு. அப்பா, என்னப்பா? இருடா. இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு 3வது நாள் காரியம் பண்ணணும். உங்க அத்தைக்கு தெரிஞ்சா வீட்டையே ரெண்டாக்கிடுவா. அவளுக்கு தெரியாம போய் தான் காரியத்தை பண்ணிட்டு வரணும். இதுக்கு ஏன்பா இவ்வளவு யோசிக்கிறீங்க? பார்வதிய ஹாஸ்டல் பக்கம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்துட வேண்டியதானே? பார்வதி, நீ போய் அம்மா கிட்ட ஹாஸ்டல் போய் பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லி இப்பயே சொல்லிட்டு வந்துரு. சீக்கிரமா வந்துரு போ. ஏ மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுமா. அத்தைக்கு என் அம்மா மேலயும் அப்பா மேலயும் அப்படி ஒரு கோவம் இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படிலாம் கோவம் இல்லையா? கோபம்லாம் இருக்கதாம செய்யுது. ஆனா அதுக்காக அவ என் தங்கச்சி இல்லன்னு ஆயிடுமா? இல்ல நீதான் என் தங்கச்சி பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? என்ன இருந்தாலும் உங்க அம்மாவோட சாவுக்காவது உங்க அப்பா எங்களை உடனே கூப்பிட்டு இருந்தா அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும்.
ஆனா அத கூட அவன் என்கிட்ட சொல்லாம 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த செய்தி எங்க காதுக்கு வந்தது. உங்க அம்மா நான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பார்வதி. இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத தங்கச்சி எனக்கு இருக்கான்னு நான் தம்பட்டம் அடிச்சுட்டே தான் இருந்தேன். உங்க அத்தைக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. அதனால்தான் உங்க அப்பா அம்மா செஞ்ச துரோகத்தை எங்களால தாங்கிக்கவே முடியல. அதுலயும் சந்திராவால இப்ப வரைக்கும் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. உங்களுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அவர் செஞ்ச தப்புனால விதி உங்ககிட்ட இருந்து எங்களை பிரிச்சு தூரமா வச்சிருச்சுன்னு. ஒவ்வொரு தடவையும் அதை பத்தி பேசும்போதெல்லாம் அவரை அறியாம அவருக்கு கண்ணு கலங்கிடும். ஆனா ஒரு நாள் கூட நான் துரோகம் பண்ணிட்டேன்னு அவர் வாயால இருந்து வார்த்தை வந்ததே இல்ல மாமா. தப்புக்கும் துரோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல மாமா. அதுக்காக அவர் செஞ்சது நியாயம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சொந்தத்தை விட்டுட்டு இவ்வளவு தூரத்துல இருந்தாங்கன்னா தப்பு எங்க அப்பா அம்மா மேலதான் இருக்கும். அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, எழுந்துருமா. மன்னிச்சிடுங்க நீ மாமா. ஏம்மா மன்னிப்பு கேட்கற? நீ போய் உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓ, அப்படியே என் தங்கச்சி சாரதா குணம்டா. பூனா, அதுக்குள்ள எதுக்கு மிளகாத்தூளை போடுற? இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கு, பச்சை வாசனை போகட்டும், அதுக்கப்புறம் மிளகாத்தூளை போடுமா. சரிங்க அத்தை. இப்பயே போடுற? பூனா, ஒரே இடத்துல கிண்ட கூடாது, நல்லா கிண்டி விடுமா. ஏமா சித்ரா, ஐயோ என்னம்மா நீ கத்திரிக்காயை இப்படி பொடி பொடியா நெறிஞ்சிட்டு இருக்க? இப்படியே எடுத்து முழுசா 4 நாளா பொளந்து போடு. இந்த காம்ப கட் பண்ண கூடாது, அப்பதான் நல்லா இருக்கும். எவ்வளவு நாள் சமைச்சாலும் எப்படி சமைக்கணும்னு தெரியுதான்னு பாரு. பூனா, கமி. நான் என்ன சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மிளகாத்தூளை போடு. என்ன, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படியே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கு. சரியா? சரி. தனியா இன்னும் காயவே மாட்டேங்குதே, என்ன பிரச்சனைனே தெரியல. மாடியில போய் காய வச்சுட்டு வரேன். ஐய, மனசுல இவங்களுக்கு என்ன ஸ்டார் ஹோட்டல் செஃப் தானப்பா. அது எதுக்கு வதக்குற, இது எடுத்து ஊத்து, அது ஏன் பண்ற, இதுலயும் இப்படி போடுற, உப்பு ஏன் போடுற, எப்பா எத்தனை கேள்வி. மெதுவா பேசுடி, காதல் ஏதாவது விழுந்து தொலைக்க போகுது. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம். ஒரு மருமகனா எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியுமா. நான் என் மாமியார் கிட்ட குனிஞ்ச தலை நிமிராம தான் பேசுவேன். இன்னைக்கு நீங்கெல்லாம் அப்படியா இருக்கீங்க? அப்படிலாம் திரும்ப வந்து கிளாஸ் எடுக்க போறாங்க. அதுவும் கரெக்ட் தான்க்கா. இவங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு பேசாம பாலைவனத்துல போய் ஒட்டகம் மேய்ச்சிருக்கலாம். அதெல்லாம் அப்புறம் மேய்க்கலாம். அடுத்து நீ தான் சமைக்கணும். உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்களோ தெரியல. அக்கா, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி இல்ல. என் ஐடியாவே வேற. என் ஐடியாவை மட்டும் ஒவ்வொரு மருமகளும் ஃபாலோ பண்ணா மாமியார் கொடுமையே இருக்காது, மாமியாருக்கு தான் கொடுமையா இருக்கும். அப்படி என்ன நீ ஐடியா பண்ணிருக்க? வேடிக்கை பாருங்க. அத்தை, அத்தை வரேமா. என்ன சித்ரா? ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க பையனுக்கு நீங்க வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய்னா உயிராமே. ஆமா, செல்வதுரைக்கு சிக்கன் மட்டனை விட நான் வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு அவரு எண்ணெய் கத்திரிக்காய் தான் கேட்டாரு. அதனால நீங்க எப்படி பண்ணணும்னு ஒண்ணுனா சொன்னீங்கன்னா நான் அதை கேட்டு அப்படியே பண்ணிடுவேன். என்னது, நீ சமைக்க போறியா? நான் சொல்லி கொடுத்தா மட்டும் அப்படியே வச்சு தள்ளிருவியாக்கும். நீ கத்திரிக்காய் வெட்டுற லட்சணத்திலே தெரியுது. என் பிள்ளைக்கு நான் வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் தான் பிடிக்கும். இந்த பக்கம் வா. நீ காய் வெட்டுற ஸ்டைலே சரியில்லை. எப்படி அத்தை? ஆ, மாமா என்ன ஹாஸ்டல் பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. அக்கா, ஒரு டிக்கெட் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அரிசி கம்மியா போட்டா போதும். பூனா,
நேத்து கோவிலுக்கு போய் தொட்டில் கட்டிட்டு வரலாம்னு சொன்னேன்லம்மா. ஆமா அத்தை. நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்துருவோமா? முடிச்சிட்டு போயிடலாம் அத்தை. சித்ரா நீ வாயேன். ஆஹா இல்லத்த, பிள்ளைங்க யூனிஃபார்ம் துவைக்கணும், கடைக்கு வேற போகணும். நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஏன் சித்ரா நீயும் வரலாம்ல? எதுக்கு? அங்கேயே வந்து சாமி இப்படி கும்பிடக்கூடாது, சாமி அப்படி கும்பிடணும்னு கிளாஸ் எடுப்பாங்க. தேவையா எனக்கு? நீங்களே போய் என்ஜாய் பண்ணுங்க. இல்லக்கா நீங்க போயிட்டு வாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு விசேஷ வீட்டுக்கு வேற போகணும். ஏமா இந்த பதில சொல்றதுக்கா இவ்ளோ நேரம்? ஏன் போனா பெரியவன எங்க ஆளைய காணோம்? தெரியல அத்தை. ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டாரு. பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போக முடியல, அப்படி என்ன முக்கியமான வேலையோ அந்த துரைக்கு. மாப்ள சொல்லுங்க. இந்த கோயிலு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு மாப்ள. இங்க வச்சு என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும். அம்மா, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? அந்த குழந்தை இல்லாதவள வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு என்ன அவர் பொண்டாட்டி ஆக்கி அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அவ்வளவுதாம்மா. அம்மா, என்னோட வேண்டுதல் என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம ஏங்கிக்கிட்டு இருக்கிற இவருக்கு ஏன் மூலமா புள்ள பெத்து கொடுக்கணும். அதுவும் எத்தனை கேட்டாலும் பெத்து கொடுக்கணும். என்னங்க, கரெக்ட் தானே? என்னையும் என் மனசையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் லதா. சரி சரி வாங்க, முதல்ல போய் சாமி கும்பிடலாம். வாங்க. இந்தாங்கண்ணா. இந்த கோயிலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடலாமா? அப்பா ஆ? போலாமா? டேய், அத குளத்துக்கிட்ட தான்டா பண்ணணும். குளத்துக்கிட்டயா? ஆமா, குளம் எங்க இருக்கு? இதோ அங்க இருக்குப்பா. ஓ அங்கேயா? சரி வா போலாம். வாங்க. யார் பேர் கர்ச்சனை? ராஜதுரை லதா. தாராளமா பண்ணிடலாம். தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலர் வரியானம் தரும் தெய்வம் தரும் நல்லனை எல்லாம் தரும் கடும் தரும் பொங்கலால் அபிராமி எடுக்கின்றேன். இவர் தானப்பா? ஆமாப்பா. வணக்கம். 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 என் தங்கச்சி வீட்டுக்காரர் தவறிட்டாரு. அவருக்கு 3வது நாள் காரியம் பண்ணணும்னு போன் பண்ணி சொல்லியிருந்தல. நல்லா செஞ்சிடலாம் சார். அவரோட பிள்ளைங்களா இது? இல்ல இல்ல, இவன் என்னோட புள்ள. அவதான் என் தங்கச்சி பொண்ணு. ஆஹா, சரி. இந்தாங்க, இதுல எல்லா பொருளும் எழுதிருக்கு. அதை போய் வாங்கிட்டு வந்துடுங்க. தர்மா, பா இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா. சரிப்பா. டேய், உங்க அம்மா போன் பண்ணி நம்ம எங்க இருக்கோம் கேட்கறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கிட்டு வந்துரு. தம்பி, எல்லா பொருளும் எழுதிருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்துருங்க. நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் சீக்கிரம் வாங்க. சரிடா, சீக்கிரம் வா. மாமா. என்னமா? நீங்க ஏன் மாமா சின்ன வயசுல என்ன பார்க்க வரல? சூழ்நிலை அப்படி. உங்க அத்தையை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியல தாய். இப்படிலாம் பாசம் கிடைக்காதான்னு நான் ஏங்க அழாத நாளே இல்ல மாமா. வருத்தப்படாதம்மா, அழாத. அதான் மாமா, நான் இப்ப உங்க கூட இருக்கேன்ல. எனக்கு உங்க கூட இருக்கும்போது என் அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்கு மாமா.
இந்தாங்க இந்த பெண்டத்தை எடுத்துட்டு போய் குடத்துல கரைச்சிட்டு கோயில 3 தடவை சுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போலாமா? சரிங்க இந்தாங்க. ஐயா. நல்லபடியா வேண்டிக்கிட்டு நாங்க செய்யுங்க. பிண்டத்தை விட்டுட்டு வந்துடுறோம். மாமா போமா. ஓம் நம சிவாயமே போற்றி போற்றி. ஐயா இந்தாங்க. சந்தோஷம். நன்றிங்க ஐயா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. போயிட்டு வா. சரிங்க ஐயா. ஆ. கடவுளே, இந்த வருஷமாவது என் வயித்துல குழந்தை தங்கணும். இந்த தடவையும் யாரும் என்ன குழந்தை இல்லாதவன்னு சொல்லவே கூடாது. அதெல்லாம் கேட்டு கேட்டு நானே உடைஞ்சு போயிருக்கேன். இந்த வாட்டி எப்படியாவது எனக்கு குழந்தைய கொடு. குழந்தை கன்ஃபார்ம். என்னங்க சும்மா இருங்க. அதுவும் இந்த இடத்துலயா சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் நேரங்காலம் இருக்கா என்ன? ம்? அது நேரம் காலம்லாம் இல்லங்க. இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குல்ல, கோவில்ல வச்சு அதெல்லாம் பேசக்கூடாது. சீக்கிரம் வீட்டுக்கு போய் இத பத்தி பேசலாம் வாங்க. வாங்க. இந்தாங்கம்மா, அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த தொட்டில மரத்துல கட்டுங்க. அந்த அம்மனே இந்த வருஷம் உங்களுக்கு மகளா வந்து பிறப்பாங்க. பாத்தீங்களா மாப்ள, எல்லாரும் குழந்தை வேண்டி எத்தனை தொட்டில் கட்டிருக்காங்கன்னு. இந்தாங்கம்மா, எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வாழ்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily.